Hi viewers, welcome to BKSS family. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாக்குறீங்க. இன்னைக்கு நம்ம சூப்பரா லைவா வந்து கலக்கா ஹார்வெஸ்டிங் பண்றத பார்க்க போறோம். மாமா நிலக்கடலை அறுவடை தான் பண்ண வந்திருக்கோம். வாங்க என்னென்னலாம் எங்க பண்றாங்க, அப்படி இருந்து நம்ம வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு தயாராகிறது இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாம ரொம்ப ஜாலியாக நிலக்கடலை அறுவடைக்கு வரலான்னு பார்த்தா நமக்கு முன்னாடியே 4-5 பேர் வந்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டாங்க. யாரும் தானே பாக்குறீங்க. ஐயோ, இந்த காற்று பன்றிகளோட தொல்லை பாவங்க. இந்த கடலை பயிரிட்டவங்களுக்கு தான் அதோட ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரியும். நீங்களும் கடலை பயிரிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. வாங்க அது ஏதோ மிச்சம் மீதி விட்டு வச்சிருக்கான்னு பார்த்து அப்படியே லைட்டா நம்ம வீட்டுக்கு ஆகுமான்னு பேக் பண்ணிக்கலாம். வெற்றிகரமா ஒரு செடியிலேருந்து நம்மளுக்கு 5 கலக்கா கிடைச்சிருக்குங்க. வா, இந்த செடி கொஞ்சம் பெருசா இருக்கு. இதுல 5 கிடைச்சிருக்கு. இதுல எவ்வளவு கிடைக்குன்னு செக் பண்ணலாம். ரெடி ஸ்டடி கோ. இதுலயும் 5 தாங்க இருக்கு. அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதோட ஸ்மெல்லே வந்து சூப்பராக டெம்டேட்டை க்ரியேட் பண்ணுது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். யாருக்கெல்லாம் பச்சை கலக்காய் சாப்பிட்றது பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு முத்து மாதிரி சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். அந்த பிஞ்சு கலக்காவோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் எவ்வளோ கிடைக்குதோ எல்லாத்தையும் அறுவடை செஞ்சுட்டு வந்துடலாம் வாங்க. இந்த பாட்டி வந்து மாட்டுக்காக கலக்கா காட்டில் இருக்கிற புல் அறுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி. இவங்க காலையிலேருந்து அறுவடை செஞ்ச நிலக்கடலை வந்து எல்லாத்தையும் பறித்து வச்சுட்டு இருக்காங்க. நிலக்கடலை தனியாக செடி தனியாக. இவங்களோட சேர்ந்து நம்மளும் கொஞ்சம் இந்த ப்ராசஸ் பண்ணலாம். ஹாய் பாட்டி, நல்லா இருக்கீங்களா? அங்க பாருங்க, கேமராக்கு பாய் சொல்லிருங்க. பாய் பாய். பக்கத்துல தான் இருக்கீங்களா? பக்கத்துல தான் இருக்கிறேங்கண்ணா. சரி சரிங்க. முடிஞ்சிச்சுங்களா காடு அறுவடையெல்லாம்? இன்னும் இருக்குது. சரிங்க. இப்போ காலையில இருந்து பறிச்சதை கலக்க பறிச்சு வச்சுருக்கீங்களா? இந்த நிலக்கடலை வந்து நம்ம ஏழைகளின் பாதம்னே சொல்லுவாங்க. ஏன்னா இதுல வந்து அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. நீங்க டெய்லி உணவுல வந்து ஒரு கைப்பிடி இந்த கடலை வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இதுல பூர்த்தி அடைஞ்சிருந்தா. இதுல வந்து பாத்தீங்கன்னா புரதம், நார்ச்சத்து, அப்புறம் நல்ல கொழுப்பு, அது மட்டும் இல்லாம விட்டமின் B3 காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து இதுல நிறைஞ்சிருக்கு. இப்போ பறிச்சுட்டு இருந்த கடலை எல்லாத்தையுமே வந்து இப்போ டேரக்டா வந்து ஒருத்தர் பச்சையாவே அவிச்சு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து சேல் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து ட்ரை பண்ண வச்சு நம்ம குக்கிங் ஆயில் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வெரைட்டி செய்யறதுக்குன்னு எல்லா பக்கமே ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து அனுப்பிச்சுடுவாங்க. கடலை எண்ணெய்க்காக தான் இங்கே பறிச்சுட்டு இருக்கிற கடலை எல்லாத்தையும் காய போட்டு அந்த பர்பஸ்க்காக தான் இவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது பாய் 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 பாய். ஓகே வியூவர்ஸ், டுடே பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக ஒரு கலக்கா பொரிக்கிற இடத்துக்கே வந்து அழகாக எப்படியெல்லாம் பொரிக்கிறாங்க, இதெல்லாம் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டோம். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
நாங்கள் இதை கொண்டு போய் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி சமைக்கிறோம் என்னென்ன பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம நிலக்கடலை பயிரிட்ட இடத்துல இருந்தே போய் டைரெக்டாக நம்ம அறுவடை பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து 1 வீக் வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா கூட அகைன் 2 டைம்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கரண்ட்டாக வந்து வேக்கருக்கு எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சட்னி பர்பஸ்க்கு இல்லை பர்ஃபி அந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்தாச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கிறத நம்ம வெயிலில் காய போட்டோம்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம டேரெக்டாக போய் நம்ம வாங்கிட்டு வந்தனால நம்மளுக்கு தெரியும் நம்ம இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு. இப்போ நீங்கள் இது ஓப்பன் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கனாலே இதில் இருக்கிற ஈரப்பதத்தை வச்சு உங்களால் வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சு எகைன் வேக வச்சுக்க முடியும் அப்படின்றது தெரியும். ஏன்னா வித்துட்டு வரவங்க வந்து அவங்க எப்போ பொறிச்சிட்டு வந்து எப்போ விற்பாங்க அப்படின்னு தெரியாது. இருந்தாலும் அவங்களும் ஒரு 1 வீக்குள்ளே விற்றுருப்பாங்க. மேபி அது லாஸ்ட் டேவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து ட்ரை ஆயிரும். ஸோ ரொம்ப பச்சையாகவும் இருக்காது, ரொம்ப காஞ்சும் இருக்காது, ஒரு மாதிரி சென்ட்ரல் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோக்கா இப்போ பச்சையாக வேக வச்சு சாப்பிட்ற டேஸ்ட் வந்து கிடைக்காது. நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த நிலக்கடலையே இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாக செம்மண்ணாக இருக்கும். நம்மளுக்கு சாப்பிடும்போது இந்த சின்ன மண் துகள்கள்லாம் வாயில் போகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ சுத்தமாக கழுவிட்டோம்னா நம்ம நீட்டாக சாப்பிட்டுக்கலாம். கழுவிடலாம். நம்ம கழுவி வச்சிருந்த நிலக்கடலை எல்லாத்தையும் இப்போ குக்கரில் போடலாம், வேக வைக்கணும். பாருங்க எவ்வளோ மண் டெபாசிட் ஆயிருக்குன்னு. கடலை வந்து இப்போ முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சால்ட் இதுக்கு தேவையான அளவு போட்டு வேக வச்சிடலாம். உப்பு கல்லுப்பு போடுறேன். ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணி வச்சுருந்த நிலக்கடலை தான் இது. இப்போ இதை வச்சு கூட நம்ம பர்ஃபி செஞ்சுக்கலாம். ஏன்னா அது காயறதுக்கு வந்து டைம் ஆகும். ஒரு 4லேருந்து ஒரு 5 நாள் இல்லைன்னா 6 நாள் நம்ம வெயில் அடிக்கிறது பொறுத்து தான் அந்த களைக்கொட்டை சீக்கிரமாக காயுதா இல்லையா நம்மளுக்கு தெரியும். இப்போ இருக்கிறத வச்சு நம்ம பர்ஃபி செஞ்சிடலாம். இந்த 1 டம்ளர் அளவுக்கு இப்போ நான் நிலக்கடலை எடுத்துகிட்டு போகிறேன். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா சால்ட்டோ டோஸ்ட் பண்ண நம்மளுக்கு கடலை வித்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அதுவும் கூட நம்ம வாங்கிட்டு வந்து பர்ஃபி செய்யலாம். அது வந்து நம்ம வீட்டில் ஃப்ரை பண்ணி செய்யறதை விடவும் அது வந்து ரொம்ப அந்த மணலில் பண்ணுறதுனால சூப்பராக அது ஃப்ரை ஆகிருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. எந்த அளவுக்கு நிலக்கடலை வந்து கிறிஸ்பியாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட பர்ஃபியும் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ ஒன்று வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சாங்கிறத நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். இன்றைக்கி நம்ம பர்ஃபி வந்து பார்த்திங்கன்னா முழு கடலை வச்சு செய்யாமல் உடச்சதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். அந்த கடலை பர்ஃபி மாதிரி இருக்குது, கம்பரக்கட்டை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, ஸோ அந்த டைப் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இதோட தோல் நீக்கி இது 5 மினிட்ஸ் ஆறட்டும். அப்புறம் தோல் நீக்கி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சிட்டோம்னா எல்லாத்துக்கூட மிக்ஸ் பண்ணால் சூப்பரான பர்ஃபி ரெடி ஆயிரும். இப்போ நாம் நிலக்கடலை போட்டது விசில் வரப்போகுது. கலக்கா விசில் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தரலாம். நல்லா ஃப்ளேவராக இருக்குங்க. இந்த ஈரப்பதமான வாசம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் பாட்டி அங்கே கலக்கா ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் போனாங்க அப்படின்னா நாங்கள் சும்மா விளையாண்டுருக்கும்போது இந்த சாமி அப்படின்னு கூப்பிட்டு சும்மாவே கொடுத்துட்டு போவாங்க. ஸோ சும்மா கொடுக்குறதே நம்மளுக்கு வந்து ஒரு 5 கிலோ பக்கமாக சேர்ந்துருன்னே சொல்லலாம். காசு கொடுத்து நாம் வாங்க தயாராக இருந்தாலும் வந்து இப்போ இந்த நிலக்கடலைக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய டிமாண்ட் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம் வாங்க. நல்லா வெந்துருச்சா, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். சூப்பராக பாயில் ஆயிடுச்சு. அதே மாதிரி உப்பும் கரெக்டாக இருக்குது, எச்சும் இல்லை கம்மியும் இல்லை, அழகாக மீடியமாக இருக்குது. நம்ம ஆற வச்சதை வந்து இப்போ க்ளீன் பண்ணி தோல் உரிச்சு வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிடலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடர் பண்ணுறதுக்காகட்டும் இல்லை மில்க் ஷேக் இல்லை இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் போடும்போது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தின மிக்சியோட ஜார்ஸ் வந்து பயன்படுத்துறது இல்லை. ஸோ அதுக்காகவே இது தனியாக நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், தேவைப்படும் செக் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்மெல் வந்து எதுக்கும் மிக்ஸ் ஆகாமல் அதோடது அப்படியே இருக்கும். நமக்கு அந்த ஃப்ளேவர் ஈஸியாக கிடைக்கும். அது மாதிரி நம்மளோட ஒர்க்கும் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். எனக்கு இது ரொம்ப பிடிக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு.
ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் லைட்டாக குறன்னு இருக்கிற ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பிளெண்டரில் போட்டும் கூட நம்ம கடலெண்ணெய் வீட்டிலேருந்தே செஞ்சிடலாமாட்டு இருக்குதுங்க. இப்போவே நம்மளுக்கு கடலெண்ணெய் ஸ்மெல் வருது. லைட்டாக அந்த இது மாதிரி கெட்டி ஆயிடுச்சு, அதை கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறதுனால. கடலை அளந்த அதே டம்ளரில் நான் வந்து ஒரு டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக 1/4 டம்ளர் தண்ணி போட்டு நம்ம அதை பாகு பதத்துக்கு காய்ச்சணும். அதுக்கு எந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணணுங்கிறதையும் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இருக்குது. அவ்வளோதான், இது கரையட்டும். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் வேணாலும் போட்டுக்கலாம், ஏலக்காய் எல்லாமே செய்யலாம். ஆக்சுவலி பாகு கரைஞ்ச உடனே ஃபில்டர் பண்ணணும். நிலக்கடலை பற்றி பேசிட்டு இங்கே ஃபில்டர் பண்ணுறக்குள்ளே கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சமாக குவான்டிட்டி எடுத்ததுனால நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபில்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீபாயில் பண்ண வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பாகு செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம பாகு செக் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்து ஆல்ரெடி அதில் பாயில் ஆகிட்டு இருக்கிறத இதில் கொஞ்சமாக விட்டு இப்போ நம்ம உருட்டினோம் அப்படின்னா இதில் வந்து உருட்டு பாதம் மாதிரி வரும். ஸோ அது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வேணும், அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உருட்டு தக்காளி பதம் அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரக்கூடாது, நல்லா கம்பி மாதிரி நம்மளுக்கு வரணும். ஸோ இன்னும் 2-3 மினிட்ஸ் அது ஆயிரும். அவ்வளோதாங்க, நம்ம கருகக்கூடாது. அது நம்ம அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ உருட்டு பதமாட்ட வந்தது. இப்போ நம்ம நல்லா உடைக்கிற பதமாக வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் பாருங்கள் வந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே உடையணும் படக்குன்னு. நம்ம இடித்து வச்சிருந்த ஏலக்காய், அதுக்கடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறது இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். டக்குன்னு பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப இறுகிடுச்சுன்னா அப்புறம் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறக்கே வராது. எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பவுடர் பண்ணி வச்சதை கொட்ட போகிறோம். இன்னொரு பிளேட்டில் நம்ம இந்த மாதிரி நெய் தடவி வச்சுக்கணும். லைட்டாக சூடாக இருக்கையில் அப்போவே அடுப்பை ஆஃப் பண்ணோன்னே நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளோட அந்த வெள்ளமெல்லாம் போய் நம்மளோட நிலக்கடை பவுடரில் மிக்ஸ் ஆயிரும். அதை அப்போவே இது போட்டு இந்த பிளேட்டில் மாற்றணும். நல்லா என்னென்ன ஷேப் இருக்கோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ரவுண்ட் பிளேட் எடுத்திருக்கேன். நல்லா செட்டில் பண்ணி விடணும். லைட்டாக நம்ம கீரல் போட்டு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கையோட போய் கீரலும் போட்டுடலாம். நைன்டிஸ் கிட்டோட ஃபேவரட்டான கம்பரக்கெட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இது வந்து கீரல் போட்டு வச்சுருக்கோம். ஒரு 1/2 hour ஆகட்டும். பயங்கரமாக சுடுது அடியில். ஸோ ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்மளோட கம்பரக்கெட்டு ஆறிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது. அப்போல்லாம் அப்படியே ஃப்ளெக்சிபிளாக போச்சு. இப்போ அப்படியே ரொம்ப ரவுண்ட் பிளேட் மாதிரியே இருக்குது. இவ்வளோ பெரிய கம்பரக்கெட்டு ஒருத்தரே சாப்பிட்டு எப்படி இருக்கும், எம்மையாக இருக்கும்ல. இப்போ கொஞ்சம் கார்னரில் உடைச்சி பார்க்கலாங்க. வாவ், சூப்பர் ஷேப்பாக வந்துடுச்சு. வாவ், சாக்லேட் பார் மாதிரி இருக்குங்க. நம்ம இந்த கீத்து போட்டதுனால நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருது.
சூப்பரான கம்பர்கட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ண மாதிரியே சூப்பராக ஸ்கொயராக கடையில் இருக்கிற மாதிரியே வந்தாச்சு. நெக்ஸ்ட் டேஸ்டிங் தான். கிறிஸ்பியாக இருக்கா, அதே மாதிரி ஸ்வீட்டில் பற்றிடுச்சா அப்படின்னு பார்க்கலாம். சூப்பர் கிறிஸ்பியாக இருக்குது. ஸ்வீட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த ஏலக்காய் ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கடையில ஏலக்காய் போடாமல் தான் தருவாங்க. நம்ம ஏலக்காய் போட்டது இந்த நெய் மணத்தோட சாப்பிட்றதுக்கு பயங்கரமான ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்குது. இது வந்து இனிப்பு பிரியர்களுக்கான ரெசிபி ஆயாச்சு. நெக்ஸ்ட் கார பிரியர்களுக்கான ரெசிபி மசாலா காரக்கடலை வந்துட்டே இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து கார பிரியர்களுக்காக மசாலா கடலை தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண போறோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலக்காதா, அதாவது நம்ம வெயில காய வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்துருப்போம்ல, அதுதான். நம்ம வந்து வறுக்கவோ எதுவுமோ பண்ணல, வெயில காய வச்சு ஜஸ்ட் எடுத்து தொளிச்சு வச்சிருக்கேன், அவ்வளோதான். அதை வச்சு இன்னைக்கு நம்ம வந்து அந்த மசாலா காரக்கடலை செய்ய போறோம். என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம் வாங்க. நம்மளுக்கு எவ்வளோ நிலக்கடலை தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் பக்கமாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் தான் நம்மளுக்கு மசாலாவுக்கு தேவைப்படுறது. இது வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, இது வந்து கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன், அப்போ நல்லா ஃப்ளேவர் இறங்கும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு துண்டு, ஒரு பூண்டு, அவ்வளோதான். இஞ்சி துண்டு அதை வந்து தட்டி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் பெருங்காயம். இது எல்லாத்தையும் இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அரிசி மாவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் கடலை மாவு. ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஆயில் ஊற்றி நல்லா ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கடலை பொரிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் ஒரு பக்கம் சூடாகிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம இந்த மிக்சர் வந்து கலந்து வச்சிடலாம். இந்த கலவைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போதும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படியே தெளித்து தான் பிழையணும். உங்களுக்கு கலர் எதுவும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கலரெல்லாம் எதுவும் வேண்டாம், ப்ளைனாக இதே மாதிரி போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டெக்ஸ்சரையே நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா காரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காஷ்மீரி சில்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக போடுறேன், ஆனால் அந்த கலருக்காக தான். அதிகமாக போட்டால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இது நார்மல் மிளகாத்தூள் தான். இந்த மசாலா கடலை செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புகை மேலே வர்ற அளவுக்கு எண்ணெயில் காய் இருக்கக்கூடாது. இப்போ லைட்டாக இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம மீடியமான ஆயில் ஹீட்டில் இருக்கும்போது பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹையாக போடும்போது நம்மளுக்கு நிலக்கடலை எல்லாமே வந்து கரைய சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் 1 பை 1 நம்ம போட்டோம்னா சூப்பரான நம்மளோட மசாலா காரக்கடலை ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து நிறைய குவான்டிட்டி செஞ்சு வச்சோம்னா ஸ்நாக்ஸாக கூட கொடுத்துடலாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க நல்லா, அப்போ தான் பிடிச்சி வேகும். நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கூட போட்டுக்கலாம் பாதி பாதியாக. ஒருவேளை உங்களுக்கு ஃபுல்லாக மிக்சர் ஆகிருக்குன்னு தோணி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிலுக்குள்ளே போட்டு லைட்டாக இப்படி அடிச்சிங்கன்னா அதெல்லாம் தனித்தனியாக கலந்து வந்துடும், செப்பரேட் ஆயிரும், ஜாயிண்ட் ஆகிருக்கிறது எல்லாமே. நல்லா கலர்ஃபுல்லாக கடையில் இருக்கிற மாதிரி வராது. என்கிட்ட வந்து வரமிளகாத்தூள் தான் இருந்துச்சு. ஸோ கடல மாவு என்ன ஃப்ளேவர் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் வரும். நாங்கள் காஷ்மீரி சில்லி தூள் ஆட் பண்ணும்பொழுது சூப்பரான ரெட் கலர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு நார்மலான கடல மாவு அந்த இதெல்லாம் போட்டங்காட்டிக்கு எல்லோயிஷாக தான் கிடைக்கும். சலசலன்னு சவுண்ட் வருது, அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது கருவேப்பிலை ஃப்ளேவர் போட்டால் சூப்பராக இருக்கும். அதனால கருவேப்பிலையை எண்ணெயில் பொரித்து அது மேலே கொட்ட போகிறோம். அவ்வளோதான். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை மேலே கொட்டிடலாம். மசாலா கடலை ரெடி பண்ணுற சைடில் நம்மளுக்காக டீயும் போட்டாச்சு. ஸோ மசாலா கடலை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துறேன். சூப்பர் கிறிஸ்பியாக கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. கலர் மட்டும் நம்ம சில்லி தூள் ஆட் பண்ணாதனால, காஷ்மீரி சில்லி தூள் ஆட் பண்ணாதனால நமக்கு எப்போ போல் அந்த கிரவுண்ட் நட் கலரே தான் வந்திருக்கு. வாவ், சூப்பரான டீ வித்து மசாலா கடலை ரெடி ஆயாச்சு.
இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கையோட எங்களுடைய கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, signing off, BKSS family. Bye bye, take care.